பீஃப் கறி, பீஃப் கறி பரோட்டா. கேரளா ஸ்டோரி 2 இந்த படத்துடைய ட்ரைலர் வந்து இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு காட்சி இப்போ அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஹிந்து பெண்ணுடைய வாயில் வந்து 2 இஸ்லாமிய பெண்கள் பீஃப் அப்படியே திணிக்கிறாங்க. வாயில் அந்த பெண் வந்து துடிக்க துடிக்க அந்த பெண்ணுடைய வாயில் பீஃப் அப்படியே திணிக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய கழுத்தை வந்து இஸ்லாமிய கணவன் அப்படியே கழுத்தை அப்படியே பிடிச்சி வச்சுருக்கிறான். 2 இஸ்லாமிய பெண்கள் அந்த பெண்ணுடைய வாயில் பீஃபை திணிக்கிறாங்க. இந்த காட்சி வந்து அந்த ட்ரெய்லரில் இருக்குது. இது வந்து சென்சாருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இதனால் நம்ம நாட்டில் எந்த பிரச்சனை வரப்போகுது. இது வந்து எந்த ஒரு மதத்தையும் இழிவுபடுத்துகிற மாதிரியான காட்சிகள் கிடையாது. இதனால் வந்து மதக்கலவரம் அதெல்லாம் எதுவும் வராது. ஏன்னா அவங்க அப்படி யோசிக்கிறதுக்கான காரணம் இருக்குது சென்சார் போர்டு. ஏன்னா இஸ்லாமியர்களை பற்றி இவங்க என்ன வேணால் சொல்லலாம், அவங்க வந்து இதுக்கு எதிராக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் செஞ்சுருக்காங்க போல இருக்குது. அதுக்கு நம்ம முதல்ல சென்சார் போர்டை பாராட்டணும். எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த ஒரு காட்சி வந்து கேரளாவில் நடக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லரில் கேரளாவில் நடக்குது. ஒரு இந்து பெண் வந்து முஸ்லீம் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்புறம் அந்த பெண்ணுக்கு வந்து நடக்கிற கொடுமைகள் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் தான் இந்த பீஃப் அந்த பெண்ணை வந்து வலுக்கட்டாயமாக பீஃப் சாப்பிட வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த காட்சியை காட்டுறாங்க. இதுக்கு வந்து சென்சாருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதுன்னு நடக்கிறது தானே காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த சீனை விட்டுருக்காங்க போல இருக்குது. சரி, இந்த ஒரு காட்சிக்கு கேரளாவில் இருக்கிற மக்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ஃபுல்லாக, அதாவது இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ண ஒரு காட்சி இருக்காது ட்ரைலரில். அப்படி ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கேரளாவுடைய நேஷ்னல் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பீஃபு பரோட்டா தான். அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கேரளாவை சேர்ந்த அகமதாக இருந்தாலும் சரி, ஆனந்தாக இருந்தாலும் சரி, ஆயிஷாவாக இருந்தாலும் சரி, ஆஷாவாக இருந்தாலும் சரி, முதல்ல அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்களுடைய பெட்டியில் வந்து பீஃபும், அதாவது பீஃப் உலர்த்தியது, அப்புறம் பீஃப் ஃப்ரை, இந்த மாதிரிலாம் பண்ணி அதை தான் முதல்ல பெட்டியில் வைப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் பாஸ்போர்ட் விசாலாம் கூட அப்புறம் தான் எடுத்து வைப்பாங்க. பீஃபை முதல்ல பெட்டியில் எடுத்து வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பீஃப்னா உயிர். அப்பேற்பட்ட கேரளாவில் வந்து பீஃபுக்கு வந்து ஒரு பெண் அப்படியே துடிக்கிறா, அப்படியே அது வேணாம் அப்படின்னு துப்புறா அப்படின்னு காட்டுறதெல்லாம் யார் நம்புவாங்க? ஸோ இந்த காட்சி வந்து அப்படியே ட்ரோலப்பட்டு இருக்கிறது. மொத்தமாக கேரளாவில் இருக்கிற மக்கள்லாம் இந்த ஒரு காட்சியை ட்ரோலிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்ன இம்பேக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு நினச்சாங்களோ அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய கமெண்ட்ஸில் வந்து இந்த ட்ரைலரையே நான் பீஃப் சாப்பிட்டுக்கிட்டே தான் பார்த்தேன் அப்படின்னு சில பெண்கள்லாம் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிடுறேன். இந்த ஒரு காட்சி வந்து கேரளாவில் இருக்கும் இஸ்லாமியர்களை தாக்குற மாதிரி எடுக்கப்பட்டாலும் உண்மையிலேயே இது யாரை பாதிக்குது அப்படின்னா நரேந்திர மோடியை தான் பாதிக்கும். இது வந்து நரேந்திர மோடியை அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு காட்சி. எப்படி அப்படின்றத இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்டில் வந்து சொல்லுங்கள். லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க. சரி, இந்த ஒரு காட்சி எப்படி நரேந்திர மோடியை அவமானப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய ட்ரெய்லரை வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்களா? அவங்களுக்கு வந்து கேரளானாலும் சரி, மகாராஷ்டிரானாலும் சரி, எல்லாமே இந்தியா தான். இது இந்தியாவுடைய ஏதோ ஒரு படத்துடைய ட்ரெய்லர். அந்த படத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பீஃப் அப்படியே வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல அப்படியே வாயில் திணிக்கிறாங்களே, இப்படிலாம் கொடுமை நடக்குதே, இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு அவங்க சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அப்போது நம்ம நரேந்திர மோடியுடைய பேர் வரும். நரேந்திர மோடி தான் விஸ்வகுருவாச்சே. இவர் வந்து நம்ம அவருடைய நாட்டை பற்றி பயங்கர பெருமையாக சொல்லுவார். அவருடைய நாட்டில் இந்த மாதிரிலாம் கொடுமை நடக்குதே, அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? அவர் வந்து உண்மையிலேயே அந்த நாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்காரா? இந்துக்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களெல்லாம் பீஃப் தின்ன வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்களே, என்ன பிரைம் மினிஸ்டர் இவர் அப்படின்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. கேரளாவுக்குன்னு தனியாக பிரைம் மினிஸ்டர்லாம் கிடையாதுல்ல. கேரளாவுக்கும், தமிழ்நாட்டுக்கும், மகாராஷ்டிராவுக்கும், குஜராத்துக்கும், யூபிக்கு எல்லாத்துக்கும், எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர். ஸோ கேரளாவில் ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் இல்லைனா குஜராத்தில் நடந்தாலும் இதுக்கெல்லாம் வந்து முழு பொறுப்பு யார் அப்படின்னா அது நம்ம நரேந்திர மோடி தான், இல்லையா? நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். அவர் தான் இதை பற்றி ரியாக்ட் பண்ணணும். சரி, இந்த சம்பவம் உண்மையிலேயே கேரளாவில் நடக்குது அப்படின்னா முதலாக இதை பற்றி பேச வேண்டியதும் நம்ம நரேந்திர மோடி தான். அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், கேரளாவில் இப்படி பீஃப்லாம் இந்து பெண்களுக்கு வாயில் திணிக்கிறாங்களாமே, பெண்களுக்கெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க, இந்து பெண்களையெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்களாமே அப்படின்னு கேட்டு பாருங்கள். வாயை திறக்க மாட்டார். நீங்கள் எப்படியாவது படம் எடுத்துக்கங்க, அது வந்து எனக்கு 4 ஓட்டு கிடைக்கிற மாதிரி எடுங்க. இந்த இஸ்லாமியர்களால் வந்து எப்படியும் எனக்கு ஓட்டு கிடைக்காது. அதனால் அவங்கள மோசமாக எந்த அளவுக்கு சித்தரிக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு படத்தை எடுங்க, நான் ஆனால் பேச மாட்டேன் அப்படின்னு தான் இருப்பார் அவர். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்
இது கேரளாவில் ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது. கேரளாவில் தான் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. இது கேரளாவில் இருக்கிறவங்க மொத்தமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வேணால் சோஷியல் மீடியா மொத்தமாக திறந்து பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த காட்சியை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஏன்னா கேரளாவுடைய நேஷனல் ஃபுட்டான பீஃபை வந்து இவங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க விடுவாங்களா? எப்படி எங்கள் பீஃபை நீ அவமானப்படுத்தலாம் அப்படின்னு தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர எப்படி ஒரு இந்து பெண்ணுக்கு பீஃப் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ரியாக்ட் பண்ணவே இல்லை. சரி, நம்ம சென்சார் போர்டுக்கு வருவோம். எம்புரான் அப்படின்னு ஒரு படம் வந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வந்து பாபா பஜ்ரங்கி அப்படின்ற ஒரு பெயர் பயன்படுத்தினதுக்காக அந்த படத்துக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்து அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு 35க்கு மேலே கட்டு நிறைய விவாதங்களுக்கு உள்ளான அந்த ஒரு படம் வந்து கடைசியில் மோகன்லால்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா நான் இது தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்லாம் மோகன்லாலே மன்னிப்பு கேட்டார். இத்தனைக்கும் இது குஜராத்தில் நடந்த அந்த கலவரத்தை பற்றி எடுத்த ஒரு படம். அதில் பாபா பஜ்ரங்கி அப்படின்ற பெயரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லி கடைசியில் நிறைய காட்சிகளை நீக்க வேண்டியதாக போச்சு. ஆனால் இந்த படத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் வந்து ஒரு இந்து பெண்ணை பீஃப் தின்ன வச்சு கொடுமைப்படுத்துது அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி வந்து சென்சாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஹால் அப்படின்ற ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் பீஃப் பிரியாணி அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. பீஃப் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த சென்சார் போர்டு வந்து ஒரு மாதத்துக்கு மேலே அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அவங்கள வந்து அந்த ப்ரொடியூசரை வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வார்த்தையை நீக்கணும், இல்லைனா அதை மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் பீஃப் பிரியாணி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினா தப்பு அப்படின்ட்டு சென்சார் போர்டு அலைய விட்டாங்களா. ஆனால் இந்த கேரளா ஸ்டோரி 2ல் வந்து பீஃபை தின்ன வைக்கிற காட்சியை வந்து அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பீஃபை வந்து அப்படி திணிக்கிற காட்சி வந்து அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது வந்து நமக்கு சாதகமான காட்சி தானே, அதனால் ஒரு 4 ஓட்டு கிடைக்குமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த காட்சியை அப்படியே விட்டுருக்காங்க. ஜனநாயகனுக்கெல்லாம் எந்த அளவுக்கு சென்சார் பிரச்சனை இருக்குது. இந்த படத்துக்கு இத்தனைக்கும் UAA சர்டிஃபிகேட் கூட கிடையாது. UA சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி அந்த ட்ரைலரை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலருக்கே AA கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு ட்ரைலர், அந்த அளவுக்கு வன்முறையை தூண்டும் ஒரு ட்ரைலர், அந்த அளவுக்கு மத கலவரத்தை தூண்டும் ஒரு ட்ரைலர். இந்த படத்துடைய டைரக்டர் பேர் வந்து சுதீப் சென். நான் திடீர்னு ஸ்டூபிட் சென் அப்படின்னு படிச்சிட்டேன். அது டக்குன்னு சுதீப் அப்படின்னு தெரியல, ஸ்டூபிட் சென் அப்படின்னு தான் படித்தேன். படத்துடைய ப்ரொடியூசர் விபுல் அமுர்தியால் ஷா, இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது இந்த படம் மூலமாக கேரளாவில் ஒரு 100 ஓட்டாவது எக்ஸ்ட்ரா வாங்க முடியாதா அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொபகண்டா படத்தை வந்து எடுத்து விட்டுருக்குறாங்க. அதாவது ட்ரைலர் தான் இப்போ விட்டுருக்காங்க. படம் ரிலீஸ் ஆக போகுது. எப்படியும் இந்த மாதிரி சீனெல்லாம் கட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா சென்சார் அவங்க கையில் தானே இருக்குது. கேரளா சீஃப் மினிஸ்டர் கூட இதுக்கு எதிர்த்து பேசியிருக்காரு. ஆனால் ரொம்ப பெருசாலாம் அவர் பேசலை. ஏன்னா அவருக்கும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றதுனால கேரளா CPM சேர்ந்தவங்களும் நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து அவ்வளோவா ரியாக்ட் பண்ணல. இத்தனைக்கும் அவர் தான் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா என்னுடைய ஸ்டேட்டில் இப்படிலாம் நடக்குதுன்னு நீ சொல்லலாம். அதுவும் 10 வருஷமாக நம்ம பினராயி விஜயன் தான் கேரளாவை ஆண்டுகிட்டு இருக்காரு. அவருடைய ஸ்டேட்டில் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவர் தான் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அதுவும் பெருசாலாம் ரியாக்ட் பண்ணல. ஏன்னா பின்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. CPM வந்து சில விஷயங்களில் BJP கிட்ட அடிபணிஞ்சு போக வேண்டிய ஒரு நிலைமை பினராயிக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் அவர் வந்து இந்த ட்ரெய்லரை பற்றி பெருசாக பேச மாட்டார். ஆனால் கேரளா ஸ்டோரி அப்படின்ற ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு காட்சி, அதாவது கேரளாவில் நடக்குது அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு காட்சி அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் மிக அதிகமாக படித்த மக்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா அது கேரளாவில் இல்லையா. அவங்க வந்து இந்த சாணி மூத்திரம் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல. ஏன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் சனாவாக இருந்தாலும் சரி, சாதனாவாக இருந்தாலும் சரி, ஸ்டெல்லாவாக இருந்தாலும் சரி, அவங்க சாப்பிட்றது பீஃபும் பரோட்டாவும். அதனால் அவங்கக்கிட்டலாம் இந்த வேலை எடுபடாது. கேரளா ஸ்டோரி ஃபஸ்ட்டு பார்ட் வந்த போதே அங்கே வந்து பீஃப் ஃபெஸ்டிவல்லாம் நடத்தினாங்க. கேரளா ஸ்டோரி செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆனதும் என்ன பண்ண போகிறாங்களாம், கேரளாவில் அந்த தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்லலாம் பீஃபுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்களாம். இந்த படம் மூலமாக கேரளாவில் பீஃப் வியாபாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுது. அதுதான் இந்த படம் மூலமாக அவங்க செஞ்சுருக்கிற ஒரே நல்ல விஷயம். பீஃபை பற்றி பேசி பீஃப் சாப்பிட்ணும் அப்படின்ற ஆசை வந்துடுச்சு. பீஃபு பரோட்டா அதெல்லாம் வாங்கிட்டேன். பாருங்கள், நல்ல பரோட்டா, பீஃப் கறி பரோட்டா. இந்த பீஃபை பரோட்டாவில் இந்த பீஃபை எடுத்து நீங்களும் போய் சாப்பிடுங்க. ஆனால் ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் ஷேர்லாம் பண்ண மறந்துடாதீங்க.